திமுக 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க மேடையில்? எத்தனை தொகுதி ஜெயிப்போன்னு சொன்னாங்க? நீங்களே சொல்லுங்க, எத்தனை தொகுதி ஜெயிப்போன்னு சொன்னாங்க? 200 சொன்னாங்களா இல்லையா? இப்போ அந்த சத்தமே காணாம போயிருக்காதே, சொல்லியிருக்க மாட்டாங்களே. நாங்கள் முதலமைச்சர் நாங்கள் 200 தொகுதி ஜெயிப்போம், உதயநிதி அவர்கள் 200 தொகுதி ஜெயிப்போம் சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்? அதுதான் டிவிக்கு வந்த பிறகு 200 ஒரு சைபர் கட் பண்ணியாச்சு. சைபர்ஸ் போயிட்டே இருக்கு, ரிப்போர்ட் வேற மாதிரி போயிட்டே இருக்கு. எவ்ரி வீக் கரூரில் பண்ணி பார்த்தாங்க, கொலைப்பள்ளியை பற்றி பார்த்தாங்க. எப்படி இயேசுநாதரை சிலுவையில் அறைந்து அவர் மீது கொலைப்பழியை சுமத்த நினைச்சார்களோ சூழ்ச்சியாளர்கள், அதே மாதிரி ஒரு தூய உள்ளத்தை கொண்ட எங்க தலைவரை கொலைப்பழியை சுமத்த பார்த்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கால் எங்க தெரியுமா வந்துச்சு? இதுதான் ஸ்டாலின் சார் பயந்துட்டாரு. திரு ராகுல் காந்தி அவர்களிடமிருந்து முதல் கால் வந்துச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இங்க என்ன நடக்கும் அப்படின்னு. வந்து பிரதர், ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ, டோன்ட் வரி. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை முடிச்சிட்டார் அவர். அப்ப டெல்லி முதற்கொண்டு எல்லா தலைவர்களும் பேசினாங்க. எதற்காக? எங்க தலைவர் தான் தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்பதை பிஜேபி முதற்கொண்டு உணர்ந்து விட்டது. அந்த வலிமை எங்க தலைவர்கிட்ட இருக்கு. எம்ஜிஆரை பார்த்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அவருக்கு வாக்கு வலிமை இருக்கா, பணபலம் இருக்கா, சீனியர்ஸ் இருக்காங்களா, எல்லாம் இருக்காங்களான்னு. அதோ அண்ணன் செங்கோட்டையன் வந்தார், 55 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு தெரியாதா? அவர் நினைச்சிருந்தா பிஜேபியில் போயிட்டு ஒரு கவர்னர் ஆயிருக்கலாம், இல்லை சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருக்கலாம், இல்லை திமுகவில் போயிட்டு நாளைக்கே மினிஸ்டர் ஆயிருக்கலாம். ஏன் இங்கே வந்தார் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள்? ஏனென்றால் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் எங்களுடைய தலைவர். அவ்வளோதான். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாமையும் பார்த்த செங்கோட்டை அண்ணன் எங்க தலைவரை நோக்கி வரார் அப்படின்னா எதற்காக? அவர்தான் அடுத்த எதிர்காலம், அவர்தான். அதை அவர் உணர்ந்தார், அவர் கால்குலேஷன் பண்ணிட்டார். இன்னும் பல பேர் வரதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதிமுக கூட இருக்குமானே தெரியாது. இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்தவ தோழர்களே, எங்களுடைய தலைவர் மத சார்பற்ற சமூக நீதி அரசை உருவாக்கத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பைபிளையும் படிச்சிருக்காரு, குரானையும் படிச்சிருக்காரு, எல்லா மதத்தையும் படிச்சிருக்காரு. அவருக்கு தெரியும், கந்த புராணமும் தெரியும், எல்லா பிலாசபி தெரியும். ஏதோ அமைதியா 10 நிமிஷம் பேசுறதுனால அவருக்கு சில ஊடகங்கள் சொல்லுதே, சில பேர் எழுதி கொடுக்குறாங்க. அவர் எழுதி கொடுக்காமலேயே நம்பர் 1 நடிகரானவர். எழுதி வச்சுக்கோங்க. மக்களுடைய அன்பை யார் உருவாக்க முடியும்? மக்களுடைய அன்பை நம்பர் 1 நடிகரா யாருக்கு கொடுக்க முடியும்? திறமையா? திறமை மட்டும் இல்லை, எத்தனை நடிகர்கள் இருக்காங்க. ஆனா நம்பர் 1 ஏன் எப்படி ஆனார்? நடிப்பால் அவர் நம்பர் 1 ஆகல, நம்பிக்கையும் அன்பால் மக்களிடம் அவர் இணைஞ்சிருக்கிறார். அவர் சொன்னார், என் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதே நான் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் தான் ஆரம்பிச்சேன், நீங்கெல்லாம் இன்னுமேட்டு தேர்தலுக்காக வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்கிறது. திமுக அமைச்சருடைய வீட்டிலேயே 4 குழந்தைங்க நம்மளுடைய ஓட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஏன் விட்டா முதலமைச்சர் வீட்டில் இருக்க பேர பசங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதுதான் உண்மை. ஸோ நமக்கான பயணங்கள், நமக்கான அஜெண்டா, நமக்கான விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு. மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசியலையும் நிர்வாகத்தையும் உருவாக்குவது, ஊழலற்ற நேர்மையான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய, சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய, பெண்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய, பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய, கிறிஸ்துவ முஸ்லிம் தலித் மக்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை நாங்கள் ஏற்படுத்துவோம். இதுதான் தமிழக வட்டத்தினுடைய கொள்கை. இந்த அரசியலை நோக்கி ஒரு உறுதியை சொல்றேன். இதே ஸ்ரீஃபன் அண்ணா கிட்ட சொல்றேன். 29வது அருமனை நிகழ்ச்சியில் தமிழகத்தின் முதலமைச்சராக எங்கள் அண்ணன் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த காலடி மண்ணில், இந்த மண்ணில் உங்களோட வந்து நிற்பார். அதுக்கு நானும் அருண்ராஜ் அவர்களும் பொறுப்பேற்றுக்கிறோம், அவரை கூட்டிட்டு வரதுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.